அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பஞ்சாபி சமோசா எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். டீட்டெயில்ட் ரெசிபீஸ் நான் கம்மிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம சப்பாத்தி டோவை எப்படி ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்து வச்சுக்குவோமோ அந்த அளவுக்கு இதை நம்ம வளர்த்து வச்சுக்க போகிறோம். இதை ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்ததுக்கப்புறம் சென்டராக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமான சைஸில் வளர்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டோவில் 2 சமோசா பண்ண போகிறோம். அந்த கார்னரை கொண்டு சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வாட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் உள்ள கார்னர் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் அப்ளை பண்ணோம்ல அது மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அது ஒட்டிக்கும். இப்போ சென்டராக நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வைக்க போகிறோம். ரொம்ப நிறையாலாம் ஃபில்லிங் அப்ளை பண்ணிடாதீங்க, மீடியமான அளவுக்கு ஃபில்லிங் வச்சா போதும். இப்போ இந்த கார்னர் எல்லாம் ஃபுல்லாக வாட்டர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னரையும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி சர்ஃபேஸில் வச்சு 2 தட்டு தட்டுனிங்கன்னா அது அந்த சமோசா ஷேப்புக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு இதையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதே ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஃபில்லிங் வேணாலும் வச்சுக்கலாம். நான் பொட்டேட்டோ ஃபில்லிங் ஆட் பண்ணுறேன். நான் 1 கப்பு மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு எனக்கு 10 சமோசா கிட்டக்க வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.